இருக்கீங்க? வெரி குட். ஒரு ஜோர கை தட்டுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர், நல்லது. இந்த நல்ல நாளில் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக இருந்து சிறப்பு செய்ய இருக்கின்றவர் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தை சி லூர்துராஜ் அவர்கள் நம்முடைய வருகை தந்திருக்கின்றார். நமது பள்ளியின் சார்பாகவும் நமது இல்ல தந்தை அதிபர் தந்தையின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் அன்பு தந்தையர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். கைகளை தட்டி அவர் மீண்டும் ஒரு முறை அவர் வரவேற்போம். வெல்கம். அவரை பற்றிய அறிமுகம் நமக்கு அதிகமாக தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நமது சபையிலும் சரி, நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும் சரி, பல இடங்களில் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் எல்லோருக்கும் பரிட்சமானவர். ஏனென்றால் இவரிடத்திலும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி பழகக்கூடியவர், எளிமையானவர். ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், த பிக் பிராண்ட்ஸ் டு நாட் நீட் எனி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காருக்கு இப்போ விளம்பரம்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? என்னது வெள்ளை கலரா? சரி, நல்லது. இது பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்போர்ட் ஃபோர்டு கம்பெனியே இந்த நிற்கிது இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா டாட்டா சியரா அப்படின்னு நிற்கிது நம்ம பார்க்குறோம். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஹை எண்ட் பிராண்ட்ஸ், ஃபெராரி, லும்பார்டினோ, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கிங்க, அதற்கெல்லாம் வந்து விளம்பரமே கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது வந்து இட்ஸ் நோன் பை இட்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அதனுடைய தனித்துவம் அப்படிங்கிற பெயரால் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அதுபோல் எனக்கு தந்தையை பற்றி நினைக்க உள்ள அதுதான் ஞாபகம் வருது. தந்தையை பற்றிய எந்த ஒரு அறிமுகமும் விளம்பரமும் தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு அவர் தனித்துவம் மிக்கவர் என்பதில்தான் அவருக்கு அது பொருத்தமாக அது இருக்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு தெரியுதா? நான் என் பேர் என்ன? லூர்து ஃபாதர். லூர்து ஃபாதர். பெரிய என் செல்ல குழந்தைகளே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இடம் எனக்கு புதியதல்ல. பல வருடங்கள் பயின்ற இடம். அதே சமயத்தில் இந்த இடத்திற்கெல்லாம் இது பழைய நிலையில் பார்த்தோம் என்றால் உங்களுடைய வீடானது, ஹவுஸ் ஆனது அங்கே ஒரு சின்ன ஒரு ஹவுஸாக இருந்தது. அதுக்கு பிறப்பு இதனுடைய வளர்ச்சி, இதில் இருக்கின்ற பிள்ளைகள் பாதி பேர் எனக்கு இப்பொழுது தெரியல. எனக்கு ஒரே ஞாபகம் யார் என்றால் அடையாளம் சிவா மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். மதிய வேலையிலே நாங்கள் வந்து இவர்களோடு பழகின்ற செலவிடுகின்ற நேரங்கள் எல்லாமே ஒரு அருமையானது. எங்களுடைய சபை ஸ்தாபகர் சொல்வது போல, நீங்கள் எல்லாம் இந்த உலகில் இருக்கின்ற பொக்கிஷங்கள். அதே சமயத்திலே உங்களை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதை விட கடவுளுடைய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிமித ஆற்றல்களையும் திறமைகளையும் நார்மலாக இருக்கின்ற மனிதர்களை விட உங்களுக்கு கடவுள் நிறையவே கொடுத்திருக்கின்றார். உங்களை பாதுகாக்கின்ற பொழுது, உங்களோடு இருக்கின்ற பொழுது கடவுளோடு இருக்கின்ற அந்த வரமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் எங்களுடைய சபையிலே நாங்கள் உணர்கின்றோம். இந்த அருமையான காலங்களிலே உங்களை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த அதிநவீன உலகத்திலே நாம் எல்லோரும் வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சற்று நிதானமாக நின்று அரசாங்கமும் சரி, அதை தாழ்ந்து ஆன்மீக பயணமும் சரி, உங்களோடு பயணிக்க வேண்டும். உங்களுக்கான அங்கீகாரம், அதிகாரம் அல்லது உங்களுடைய அடையாளம் கொடுக்க வேண்டும் என்று அரசும் சரி, ஆன்மீகமும் சரி சேர்ந்து பயணிக்கின்றது. எனவே மீண்டும் நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் இருக்கின்ற வரை நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுக்காக எங்களுடைய பணி. உங்களில் நாங்கள் இறைவனை கண்டுகொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த அருமையான மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த எனது பாசமிகு தம்பி அருட்தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கும் மற்றும் உதவி இயக்குனர் தம்பி வில்லியம் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்காகவும் நமக்காகவும் எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். நன்றி.